அந்த நாள் எப்பொழுது விடியும் என்று ஆவலாய் காத்து கொண்டிருந்தார் பொன்னம்மா பாட்டி. பொழுது விடிந்தவுடன் முதல் வேலையாக வாசலை பெருக்கி சாணம் தெளித்து வாசலை அடைக்கும் அளவிற்கு பெரிய கோலம் ஒன்றை போட்டார் பாட்டி. மணி எப்பொழுது 8 ஆகும் என்று கடிகாரத்தை பார்த்த வண்ணம் வீட்டிற்கும் வாசலுக்கும் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தார் பாட்டி. பக்கத்து வீட்டு கமலா பாட்டியின் பரபரப்பை பார்த்துவிட்டு, என்ன பாட்டிமா, ஊர்ல இருந்து மகன் மருமகள் பேரன் பேத்திலாம் வராங்கன்னு சொன்னீங்க, இன்னும் வரலையா என்று கேட்டாள். அடியே, மெட்ராஸ் என்ன பக்கத்து தெருவிலையா இருக்கு, உடனே வரதுக்கு 8 மணிக்கு சரியா என் மகன் வந்துடுவான் என்று பதிலளித்தார் பொன்னம்மா பாட்டி. அச்சமயம் வாசலில் காரின் ஹாரன் சத்தம் கேட்க வேக வேகமாய் தன் வயதுக்கு மீறிய வேகத்துடன் வாசலுக்கு ஓடோடி வந்தார் பொன்னம்மா பாட்டி. மகன் மருமகள் பேரப்பிள்ளைகளை பார்த்த சந்தோஷத்தில் அவருக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அவர்களை வீட்டின் உள்ளே வரவேற்று அன்பாக உபசரித்தார் பாட்டி. 2 பேரப்பிள்ளைகளும் பாட்டியை பார்த்தவுடன் கட்டிக்கொண்டார்கள். பொன்னம்மாவிற்கு கண்களில் நீர் கோர்த்து கொண்டது. பொன்னம்மாவிற்கு ஒரே மகன். கணவர் மறைந்த பிறகு ஒற்றை ஆளாய் மகனை பெரிய படிப்பு படிக்க வைத்தார். மகன் சென்னையில் வேலைக்கு சேர்ந்தவுடன் ஒரு நல்ல பெண்ணாய் பார்த்து மனம் முடித்து வைத்தார். வேலை நிமித்தமாக மகன் சென்னையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. பொன்னம்மாவையும் மகன் சென்னைக்கு அழைத்தார். ஆனால் பொன்னம்மாவிற்கு இந்த கிராமத்தை விட்டு எங்கு செல்லவும் பிடிக்கவில்லை. அனைவரும் காலை உணவை சாப்பிட்டு முடித்தவுடன் சிறிது நேரம் ஓய்வெடுக்க சென்று விட்டனர். பேரனும் பேத்தியும் பாட்டியின் அருகையை சுற்றி விளையாடி கொண்டிருந்தனர். அவ்வளவு நேரம் தன் நினைவில் உழன்று கொண்டிருந்த பொன்னம்மா பேத்தியின் அழுகை சத்தத்தில் சுய நினைவிற்கு வந்தார். தன் பேத்தியை அருகில் அழைத்தவர், ஏன் கண்ணு அழுவுற என்று கேட்டார். பாட்டி, அண்ணன் என்ன பார்த்து கழுதைன்னு சொல்றான் என்றாள் பேத்தி. பேரன், பின்ன என்ன பாட்டி அப்பா, எனக்கு பர்த்டேக்கு கொடுத்த ஸ்பைடர்மேன் பொம்மையை கீழே போட்டு உடைச்சிட்டா, அதோட அருமை இவளுக்கு எங்க தெரிய போகுது, அதனால தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி திட்டின என்றான் பேரன். பேரனின் விளக்கத்தை கேட்டுவிட்டு பேத்தியை பார்த்தார் பாட்டி. அவள் அழுவது போல் நின்று கொண்டிருந்தாள். பேத்தியின் தலையை தடவியர், அண்ணன் உன்னை திட்டல கண்ணு, ஒரு அழகான பழமொழியை சொல்லி கொடுத்திருக்கான் என்று சொன்னார் பாட்டி. என்ன பாட்டி சொல்றீங்க என்று கேட்டாள் பேத்தி. ஆமாம் கண்ணு, உண்மையில் இந்த பழமொழியை எப்படி தெரியுமா சொல்லணும், கழுதைக்க தெரியுமா கற்பூர வாசனை, இப்படிதான் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம் பாட்டி என்று கேட்டாள் பேத்தி. அதாவது அந்த காலத்தில் படுத்து தூங்கிறதுக்கு மக்கள் பெரும்பாலும் பாயை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த பாயை தைக்க கழு அப்படிங்கிற ஒரு வகையான கோரைப்புல் பயன்பட்டது. இந்த வகை கோரைப்புல்லை கொண்டு பாய் பின்னும்போது கற்பூர வாசனையை உணர முடியுமாம். அதனால தான் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொன்னாங்க. இந்த பழமொழி அப்படியே மருவி போய் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு மாறி போயிடுச்சு என்றார் பாட்டி. பேரனும் பேத்தியும் பாட்டியை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். அது மட்டும் இல்லை, கழு என்ற கோரை புல்லால் பின்னப்பட்ட பாயில் நாம் படுத்து உறங்கும் போது அது உடலுக்கு நன்மையை விளைவிக்கும். அதோடு இதன் வாசனைக்கு இந்த பாயின் அருகில் தேள், பூரான் உள்ளிட்ட விஷ பூச்சிகள் நெருங்காது என்று விளக்கமளித்தார் பாட்டி. சூப்பர் பாட்டி என்று பேரனும் பேத்தியும் பாட்டியை கட்டி பிடித்து கொண்டனர். அவர்களை கனிவுடன் பார்த்த பாட்டி பேத்தியிடம், அண்ணன் கிட்ட சண்டை போடக்கூடாது கண்ணு என்றார். அதை புரிந்து கொண்ட பேத்தி, சாரி அண்ணா என்று மன்னிப்பு கேட்டாள். அந்த நாள் பொன்னம்மாவிற்கு அழகாக சென்றது.